வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் இன்றைய அமல்களை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் முந்தைய நாட்களை விட இன்னும் கூடுதலான முனைப்போடும் உற்சாகத்தோடும் உடல் நடத்தோடும் ரமதானின் எஞ்சிய பகுதிகளை சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மேன்மக்களுடைய கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நேற்றைய தினம் அல் இஸ்ரா அத்தியாயத்தில் 23 அந்த வசனங்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருந்தோம். கால அவகாசம் இல்லாத காரணத்தினால் இடையில் அந்த வசனத்தினுடைய விளக்க உரையை நாம் நிறுத்த வேண்டியதாயிற்று. அதனுடைய தொடர்ச்சியை தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் பெற்றோர்களுக்கு நன்மை செய்வதன் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறான். அதிலும் குறிப்பாக பெற்றோர்கள் வயோதிகம் அடைந்தவர்களாக இருக்கின்ற நேரத்தில், உதவி தேவைப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களிடத்தில் எப்படி ஒரு பிள்ளை நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழகான வழிகாட்டலை அந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அதைத்தான் நாம் நேற்றைய தினம் பேசினோம். அதில் குறிப்பாக அல்லாஹு தஆலா எடுத்தவுடனே பெற்றோர் இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ வயோதிகத்தை அடைந்து நம்மிடத்தில் இருக்கும்போது அவர்கள் விஷயத்தில் நீங்கள் சலித்து கொள்ளாதீர்கள், சலிப்பு வார்த்தையை வெளிப்படுத்தாதீர்கள் என்று சொன்னான். இந்த சலிப்பு வார்த்தைக்கு உதாரணம் தான் சி அப்படிங்கிற அந்த வார்த்தை. அப்போ சி அப்படிங்கிறது ஒரு பொருளை அசிங்கமாக நினச்சி சொல்கிற வார்த்தை, அது ஒன்று. ஆனால் இந்த இடத்துல அந்த அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல நம்ம ஒரு சலிப்பு ஏற்படும் போது ஒரு சப்தத்தை வெளிப்படுத்துவோம் இல்லையா, அந்த சப்தம் தான் இங்கே நோக்கமான. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுடைய சில செயல்பாடுகள் உங்களுக்கு மனதுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் சலிப்பை வெளிப்படுத்துகிற எந்த வார்த்தையையும் நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் என்று சொன்னான். அடுத்து அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்கிறான். நாம் அதை பார்த்தோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நான் முஸ்லீம்களாக இருந்தால் கூட, பெற்றோர்கள் நான் முஸ்லீம்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு செய்கிற உதவியில் ஒரு முஸ்லீம் பிள்ளைக்கு என்ன செய்யக்கூடாது, குறை வைக்கக்கூடாது. இத்தனைக்கும் அந்த நான் முஸ்லீம் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை இணை வைப்புக்கு ஃபோர்ஸ் பண்ணால் கூட அதுக்கு இணங்க வேண்டியதில்லை. ஆனால் நம்மளை இணை வைப்புக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு கூட என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளில் குறை வச்சிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பேசணும். இப்போ அடுத்து அவர்களுடைய சலிப்பு தட்டக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் என்று சொன்னதற்கு பிறகு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள்ட்ட வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள் என்று சொல்கிறான். மிரட்டாதீர்கள். மிரட்டதுன்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய சப்தத்தை விட நம்முடைய சப்தத்தை உயர்த்தி பேசுவது, அதை செய்யாதீங்க என்று சொல்கிறான். அதே மாதிரி அடுத்து சொல்கிறான், வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவங்கள்ட்ட மரியாதையான வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறான். தோழர்களே, இந்த மாதிரி பெற்றோர்கள்ட்ட சலிப்பு தட்டுகிற வார்த்தையை நாம் பயன்படுத்துவதும் அல்லது அவங்களுடைய சப்தத்தை விட உயர்த்தி நாம் குரல் உயர்த்தி அவர்களை அதட்டுறதும் சில நேரங்களில் வீடுகளில் நடக்கும். குறிப்பாக எந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்னு சொன்னால், நிறைய நேரங்கள் இருக்குது. அதில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நேரத்தை சொல்கிறேன். ஒரு வீட்டில் 4-5 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களில் எல்லாரும் ஒரே தரமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும், நல்லா சம்பாதிப்பார், நல்ல படிப்பார். இன்னொரு பிள்ளைங்களுக்கு படிப்பே வராது, அவருக்கு ஒழுங்காக சம்பாத்தியம் வராது. அப்போ அந்த மாதிரி பலவீனமான பிள்ளைங்க மேலே பெற்றோர்கள் சற்று கூடுதல் ஈர்ப்போடு இருப்பார்கள். பிழைக்க தெரியாத பிள்ளையாக இருக்கான், என்ன செய்ய முடியும், நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு மற்ற பிள்ளைங்களை விட அந்த பிள்ளைங்க மேலே கொஞ்சம் அட்டென்ஷன் அதிகமாக காட்டுவாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில வருவாய்களை கூட என்ன செய்வாங்கன்னா சேர்த்து வச்சு தெரியாமல் அந்த பையன் கையில் கொடுப்பாங்க. வச்சுக்கடா பொழைச்சிக்கடா அப்படின்னு கொடுப்பாங்க. இது சில நேரங்களில் வேறு பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நான்லாம் உன் வயத்தில் பிறக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. எங்களெல்லாம் பிள்ளையா தெரியலையா உனக்கு அப்படின்னு. இந்த மாதிரி நேரங்களில் தான் இந்த மரியாதை குறைவான அவமரியாதையான வார்த்தைகள் என்ன செய்யும், பெரும்பாலும் வெளிப்படும். அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறது,
அப்போ என்ன செய்வாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கமுக்கமாக வேலை செய்கிற அந்த மோடுக்கு என்ன செஞ்சுருவாங்க, பெற்றோர்கள் போயிடுவாங்க. ஓ தெரிஞ்சால் கொடுத்தா தெரியுது போல தெரியுது, அப்போ இன்னும் நம்ம என்ன செய்யணும், மறைச்சி இன்னும் ரகசியமாக கொடுக்கணும் போல். கிட்டத்தட்ட ஒரு திருடர்கள் கைமாத்துற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, கைமாற்றக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, பெற்றோர்களுடைய மன உணர்வை புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. நமக்கு ஏன் தரல, நமக்கு எல்லாம் நல்ல கைகால் சுகத்தை தந்திருக்கான், நல்ல புத்திசாலித்தனத்தை தந்திருக்கான், திறமையை கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம தம்பி கொஞ்சம் பாவம். அப்போ அதனால் ஒரு பிள்ளைங்கிற அடிப்படையில் அந்த மாதிரி செய்கிறாங்க போல தெரியுது. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வளர்ந்து அதில் ஒரு 2 பிள்ளை ஒரு மாதிரியாக இருந்து 2 பிள்ளை நல்லா இருந்தால் நாமளும் அப்படி தானே செய்வோம் அப்படின்னு என்ன செய்யணும், அந்த நேரத்தில் நினச்சி பார்க்கணும். சரியா? அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் தான் பெரும்பாலும் பெற்றோர்கள் விஷயத்தில் அவமரியாதையான வார்த்தைகள், அதே மாதிரி சலிப்பு தட்டுகிற வார்த்தைகள், மிரட்டுகிற வார்த்தைகள் இதெல்லாம் வரும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சலிப்பு தட்டுற வார்த்தையும் பயன்படுத்தாதீங்க, மிரட்டுற வார்த்தையும் பயன்படுத்தாதீங்க. மாறாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறோம். மரியாதையான வார்த்தைனா என்ன அர்த்தம்? ஒரு மனிதர் சயீத் பின் முசையப் என்று சொல்லக்கூடிய ஒரு குர்ஆன் விரிவுரை அறிஞர் அவங்கள்ட்ட வந்தார். வந்து அவர் சொன்னார், லகது ஃபஹிம்து ஆயத்த பிர்ரில் வாலிதைனி குல்லிஹா, பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி சொல்லக்கூடிய எல்லா வசனத்தையும் நான் புரிந்து கொண்டு விட்டேன். அது சொல்லக்கூடிய கருத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஏன்னா எல்லாம் இலகுவாக தான் இருக்குது சொல்கிற விஷயங்கள்லாம். ஆனால் ஒரே ஒரு சென்டென்ஸுக்கு மட்டும் எனக்கு அர்த்தமே புரிய மாட்டேங்குது. அது என்ன சென்டென்ஸ், அது என்ன வாக்கியம் அப்படின்னா, வகுல்லஹுமா கௌலன் கரீமா, பெற்றோர்களிடத்தில் மரியாதையான வார்த்தையை பேசுங்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியலை. மரியாதையான வார்த்தைன்னா அர்த்தம் தெரியுது, ஆனால் மரியாதைனா எப்படி மரியாதை, எந்த அளவுக்கு மரியாதை, அது எனக்கு புரியலை. எனவே அதுக்கு என்ன விளக்கம், மரியாதையான வார்த்தைனா எப்படி பேசணும், நீங்கள் எனக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு ஒரு மனிதர் சயீத் பின் முசையப் ரஹிமஹுல்லா அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டு வந்தார். அப்போது சயீத் பின் முசையப் ரஹிமஹுல்லா அவர்கள் அவருக்கு விளக்கம் சொன்னாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஹாத்திபுஹுமா கமா யுஹாத்திபுல் அபுது சையிதஹு, ஒரு அடிமை தன்னுடைய எஜமானரிடத்தில் எப்படி பவ்யமாக பேசுவாரோ அப்படி பேசுன்னு சொன்னாங்க. அடிமை ஆண்டான் முறை இன்னைக்கு இல்லாததுனால எப்படி பவ்யங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. இப்படி புரிஞ்சுக்குவோம், ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளிட்ட அவருடைய ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு பிரான்ச்சினுடைய கடைநிலை ஊழியர், அதாவது வீட்டில் வெளியில் செக்யூரிட்டி இருப்பார்ல, அவர் அந்த கார்ப்பரேட் முதலாளிகிட்ட பேசுனா எப்படி பேசுவாரோ அப்படி பேசுங்க. அவர் எப்படி பேசுவார், வணக்கம் சாமி, நல்லது சார், அப்படி ரொம்ப குழஞ்சி பேசுவார் இல்லையா, அப்படி நீங்கள் பேசுங்கள் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் என்று சயீத் பின் முசையப் ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். சரி, அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹத் துல்லி, பெற்றோருக்கு நீங்கள் பணிவெனும் இறக்கையை தாழ்த்தி கொடுங்கள் என்று சொல்கிறான். நீங்கள் அந்த பறவைகளை பார்த்தீங்கன்னா அது எப்பொழுது ரெக்கையை உயர்த்துமோ அப்போது மேலே போகும். புரிஞ்சுங்களா? மற்ற ஆட்களை விட்டு தனிமையாக போனோம்னா அது ரெக்கையை உயர்த்தினா தான் மேலே போகும். ரெக்கையை தாழ்த்தினா அது கீழே வரும், எல்லாரும் சேர்ந்து இருக்கும். நீங்கள் நல்லா பார்க்கலாம், தன்னுடைய குஞ்சுகளை அந்த பறவை அப்படி ரெக்கையை தாழ்த்தி அப்படி என்ன செய்யும், அரவணைச்சிக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த குஞ்சு இருக்குது பாருங்கள், சின்ன குருவி, இந்த பறவை, அதுக்கு விதைகளை உடச்சி திங்க தெரியாது, அதுக்கான திறன் இருக்காது. அதை விழுங்கிறதுக்கு அந்த குஞ்சினுடைய வாயில் போதுமான அளவுக்கு எச்சில் ஊறாது. இப்போ அதனால் அந்த பறவை என்ன செய்யும்னா தான் கொத்தி உடச்சி தன்னுடைய அந்த அதாவது எச்சிலோட குழச்சி என்ன செய்யும், கொடுக்கும். இந்த நம்மளாம் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் மெல்ல முடியாமல் இருக்கும்போது நம்ம பாட்டிமார் என்ன செய்வாங்கன்னா, உடச்ச கல்லையை வாய்க்குள்ளே போட்டு நல்லா மெண்டு எடுத்து வாய்க்குள்ளே தடவாங்க பாருங்க. அந்த மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பறவை எடுத்து கொடுக்கும். புரிஞ்சுங்களா? இது எப்போ செய்யும் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய குஞ்சுகள் மேல் இருக்கிற கனிவும் பரிவும் அதை அவ்வாறு செய்ய சொல்கிறது. அதனால தான் தன்னுடைய இறக்கையை அப்படியே கீழே கொண்டு அதை அப்படியே அரவணைச்சு எடுத்துக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஓமையை சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல நீங்கள் அப்படி என்ன செய்ய இருங்கன்னு சொல்லுங்கள். பெற்றோர்கள் விஷயத்தில் நீங்கள் அந்த மாதிரி என்ன செய்யுங்க, அரவணைப்பாக நீங்கள் இருங்கள், பணிவாக நீங்கள் இருங்கள், அவங்கள்ட்ட நீங்கள் ரஃப்பாக என்ன செய்யாது நடந்துக்கிறாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். சரி,
அடுத்து இந்த அளவுக்கு அவங்கள்ட்ட மரியாதையாக பேசுறது, கனிவாக நடந்து கொள்வது, அவங்களுடைய சப்தத்துக்கு உயர்த்தாமல் இருக்கிறது, இந்த அளவுக்கு நீங்கள் கருணையோடு அவர்கள் நடந்து கொண்டால், இப்படி கருணையாக நடந்துக்கிட்டால் போதுமா? இந்த அளவோடு நாம் நிறுத்தி கொண்டால் அவர்களுக்கு செய்த கடமைகள் நாம் செய்தவர்களாக ஆகிவிடுவோமா அப்படின்னா இப்பவும் ஆக முடியாது. இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு சொன்னால், நம்முடைய கருணையை விட மிக பெரும் கருணையாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கருணையையும் அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? துஆ செய்து அதை சேர்க்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வக்குர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சி எல்லாம் சொல்கிறான். மேலும் நீங்கள் சொல்லுங்கள், இறைவா, எங்களுடைய பெற்றோர்கள் எப்படி எங்களை நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது, குழந்தைகளாக இருக்கும்போது வளர்த்து ஆளாக்கினார்களோ அதுபோல அவர்கள் மீது நீ கருணை காட்டுவாயாக. நம்ம காட்டுற கருணையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். நம்மெல்லாம் கண்டிஷன் அடிப்படையில் தான் கருணை காட்டுவோம். நம்முடைய கருணைக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குது. ஆனால் எல்லையற்ற கருணை என்பது அல்லாஹ்வுடைய கருணை. பிரஹ்மத்திக்கல்லத்தி வசியத் குல்ல ஷைஇன் ரசூலுல்லாஹ் அவர்கள் துஆவில் சொல்லி கொடுத்தாங்க. அனைத்து பொருட்களிலும் வியாபித்து இருக்கக்கூடிய விரிவான அருள் அல்லாஹ்வுடைய அருள். அந்த அருளை நீங்கள் என்ன செய்யணும்? பெற்றோர்களுக்கு வேண்ட வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்றும் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக அருமையான தோழர்களே, இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். சில பிள்ளைகளுடைய கெடு வாய்ப்பாக அவர்களுடைய பெற்றோர்கிட்ட வளர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாவார்கள். உதாரணமாக, சின்ன பிள்ளையிலேயே பெற்றோர்களை இழந்திருப்பாங்க இல்லையா? அப்போ பெற்றோர்கள்ட்ட வளரக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்காரு. அல்லது எங்கேயாவது தூக்கி போட்டு ஓடி போயிருப்பாங்க பெற்றோர்கள். அப்போ அவங்கெல்லாம் அந்த மாதிரியான குழந்தைகள், அவங்களுக்கும் இந்த துவா இருக்குது. அப்போது இறைவா, எங்களை நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது எப்படி பெற்று வளர்த்து ஆளாக்கினார்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாசகம் யாரை குறிக்கும்னா, அவங்கள யார் கருணையோடு வளர்த்தாங்களோ அவங்களுக்கு இந்த துவா போய் சேரும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அனாதைகளை நீங்கள் பரிவோடு தடவி கொடுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அனாதை பிள்ளைங்களை என்ன செய்யணும்? பரிவோடு தடவி கொடுக்க சொன்னாங்க. அனாதை நிலையத்துக்கு உதவி செய்கிறதுங்கிறது அது வேற ஒரு விஷயம். அனாதை நிலையம் இருக்குது, அதுக்கு நம்முடைய உதவிகளை கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம், அது ஒரு வகை நன்மை. ஆனால் அனாதைகளை ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால், அவருடைய தலையை யார் பரிவோடு தடவி கொடுக்கிறார்களோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி இருப்போம். நாங்கள் தலையை யார் தடவி கொடுப்பா? தலை யார் பாய் தடவி கொடுப்பா? பையனுடைய தலையை அல்லது பொண்ணுடைய தலையை தந்தை தடவி கொடுப்பார். அப்போனா என்ன அர்த்தம்னா, அனாதையை உன் வீட்டில் வச்சு வளங்கிறாங்க ரசூலுல்லாஹ். உன் பிள்ளையாக சேர்த்து வள. ஏதோ ஒரு ஹாஸ்டலில் வச்சு வளர்க்குறது அது ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் அதை விட எதுதான் நல்லது? ஒரு அனாதையை நீ தத்தெடுத்துக்க, உன் வீட்டில் வச்சுக்க, உன்னுடைய வீட்டில் பிள்ளைகளுடைய பிள்ளையாக வச்சுக்க என்று மார்க்கம் சொல்கிறது. அப்போது அந்த மாதிரி தந்தை இல்லாத, தாய் இல்லாத அந்த மாதிரியான ஆட்களை வேறொருவர் வளர்ப்பாரையானால் அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய இந்த துவா வளர்த்து அவர்களுக்கு போய் சேரும் என்பதும் நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள கடமைப்படும். அதனால தான் அனாதைகளை வளர்ப்பது குறித்து ரசூலுல்லாஹ் இவ்வளவு தூரம் என்ன செய்கிறாங்க? ஆர்வம் போட்டி பேசியிருக்கிறார்கள். ஹைர். ஆக இந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய பொறுப்பாக இந்த வசனம் பேசுகிறது. சரி, அவங்களுடைய ஆயுசு காலத்தில் மனம் கோணாமல் நடந்து கொண்டோம், அவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து விட்டோம் இல்லையா? நீங்கள் ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு குகையில் 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் ஒருத்தர் குகையிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன சொல்லுவார்? ஒரு நாள் நான் வேலை செஞ்சுட்டு வந்தேன் வீட்டுக்கு, அந்த நேரத்தில் சரியான மழை, பிள்ளைகள்லாம் பசித்து அழுதுகிட்டு இருந்துச்சு, பெற்றோர்கள் என்னை எதிர்பார்த்து நான் வரலன்னு தூங்கிட்டாங்க. நான் என்ன செஞ்சேன்? சாப்பாடை எப்போதும் பெற்றோர்களுக்கு கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு நான் கொடுப்பேன். அன்றைக்கி வந்து பார்த்தா பெற்றோர்கள் தூங்கிட்டாங்க, சாப்பாடு ரெடி பண்ணி பெற்றோர்கள் சாப்பிடல, பிள்ளைங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்ன செய்யறது? என் வழக்கத்தை மாற்றக்கூடாதுண்ணா, பெற்றோருக்கு கொடுத்துட்டு தான் பிள்ளைங்களுக்கு. அப்போ அப்படிங்கும்போது அதனால் நான் அவங்களுடைய தலைமாட்டிலே நின்றுருந்தேன். பிள்ளைங்க அழுது பார்த்து கடைசியில் ஒரு கட்டத்தில் பசி போய் தூங்கிருச்சுங்க. காலையில் தான் அவங்க எழுந்தாங்க. அப்போ தான் நான் என்ன செஞ்சேன்? அவங்களுக்கு கொடுத்தேன். அதே வரும்ல, இறைவா, உன்னுடைய திருப்தியை நாடி என்னுடைய பெற்றோரை நான் இப்படி கண்ணியப்படுத்தி இருந்தால் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த பாறை அடைப்பு சோதனையை நீ அகற்றி கொடு. கொஞ்சம் அகன்றுச்சுன்னு சொல்ல சொன்னாங்களா? அப்போது
நல்ல கவனிக்கணும். பெற்றோருக்கு செய்யக்கூடிய உதவி என்பது இவ்வளவு பெரிய சோதனைகளை நீக்குகிறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு செய்தி தான். சரி, அவங்களுடைய ஹயாத்து காலத்தில் இப்படியெல்லாம் செஞ்சோம், மனங்கோணாமல் செஞ்சோம், அவங்கள மரியாதையாக பார்த்துக்கிட்டோம், திட்டலை, எதுவுமே செய்யலை, அதோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அவர்களுடைய கபரில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் போதும் அவர்களோடு நம்முடைய உறவு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தொடர்றதுக்கு என்ன செய்யணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் வழிகாட்டினார்கள். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெற்றோருக்கு நான் செய்யக்கூடிய கடமைகள், அவர்கள் இறந்து போய் விட்டார்கள், இதற்கு பிறகு ஏதாவது எனக்கு கடமை இருக்கிறதா, எஞ்சி இருக்கிறதா என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் இல்லை, இன்னும் இருக்குது உனக்கு கடமை அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னும் உங்களுக்கு உங்களுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. சரி, என்ன கடமை? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன கடமைன்னா அந்த பெற்றோருக்காக துவா செய்வது, அஸ்ஸலாத்து அலைஹிமா, அவர்களுக்காக துவா செய்வது, வல் இஸ்திக்ஃபாரு லஹுமா, அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கோருவது, வ இன்ஃபாது அஹ்திஹிமா மின் பஅதிஹிமா, அவர்களுடைய கண் மூடியதற்கு பிறகு அவர்கள் செய்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவது. அவங்க யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதை என்ன செய்யணும்? புள்ள செய்யணும் அந்த வேலையை. அதே மாதிரி ஒ சிலத்துர் ரஹிம் அல்லதி லா தூசலு இல்லா பிஹிமா, அவர்களை ஒட்டித்தான் ஒரு சில உறவுகள் நம்மோடு வருவார்கள் என்றால் அந்த மாதிரி உறவுகள் அவங்க எல்லாத்தையும் நம்மள்ட்ட வரமாட்டாங்க. அந்த உறவை தேடி தேடி என்ன செய்யணும்? போய் நீ உறவு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இக்ராமு சதீக்கிஹிமா, அவர்களுடைய நண்பர்களுக்கும் நீ என்ன செய்யணும்? மரியாதை கொடுக்க வேண்டும் அவங்க வஃபாத்துக்கு பிறகு என்று சொன்னார்கள். தோழர்களே, நாம் யோசிக்க வேண்டும். பொதுவாக ஒருவர் இறந்து போனதற்கு பிறகு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர்கள்ட்டிருந்து நமக்கு ஏதாவது வராதா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த 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 உலக வாழ்க்கையில் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க. அப்போ அந்த நேரத்தில் நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய துவாவும், அவர்களுக்காக நாம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பும், கபரு வேதனையை குறைக்க சொல்லி கேட்கின்ற துவாவும், அது அவங்களுக்கு தாகம் தீர்க்கிற மருந்து மாதிரி, அவங்களுக்கு தாகம் தீர்க்கிற தண்ணீர் மாதிரி. அது தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அதை விட மிக அதிகமான ஒரு மனநிறைவை அவர்களுக்கு கொடுக்கும். அது எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த நேரத்துலேயும் அவங்கள தவிக்க விட்டுறாதீங்க, அந்த நேரத்துலேயும் அவங்கள தவிக்க விட்டுறாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்காக துவா செய்யுங்க. துவா எவ்வளோ செய்யணும் அப்படின்னா, ஏற்கனவே அந்த வசனத்தை வாசிக்கும் போது சொன்ன பாருங்க, தன்னை வழிபடுவதோடு சேர்த்து அல்லாஹ் பெற்றோருக்கு நன்மை செய்வதை இணைச்சி பேசலாம். ஒரு நாளைக்கு கடமையான முறையில் அல்லாஹ்வை எத்தனை தடவை வழிபடணும்? கடமையான முறையில் எத்தனை தடவை? அந்த 5 தடவையும் அவங்களுக்காக துவா செய்யணும் பெற்றோருக்கு. இதிலிருந்து அறிஞர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு கருத்து, அல்லாஹ் வழிபடுறது 5 தடவை கட்டாயமா? அதோட சேர்த்தான அல்லாஹ் என்ன பெற்றோரை உதவி செய்யறதை பற்றி பேசுகிறான். அப்போ எனவே பெற்றோருக்கு குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு 5 தொழுகைகளிலாவது என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அவங்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்கறது, துவா செய்கிறது. அது மாதிரி இன்னொரு விஷயம், அவர்கள் செய்த ஒப்பந்தங்களை அவர்களுக்கு பிறகும் நிறைவேற்றுவது. எனக்கு தெரிஞ்சு சில நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க வாப்பா மாதிரி வாழும்போது நிறைய பொது சேவைகளை செஞ்சுருக்கிறாங்க, நிறைய நன்மைகளை ரகசியமாக செஞ்சுருக்கிறாங்க. அந்த செஞ்ச நன்மைகள் அந்த பிள்ளைகளுக்கு தெரியத்தான் செய்யும். ஆனால் அவர் செய்த நன்மையை அவரோடு ஸ்டாப் ஆகிற மாதிரி நிறுத்திடுறாங்க. அப்படி செய்யக்கூடாது. நம்ம பாப்பா ஒரு நன்மையை செஞ்சாருன்னா அவர் வஃபாத்துக்கு பிறகும் அவருக்காக அவருடைய இடத்துலேருந்து நாம் அந்த வேலையை என்ன செய்யணும்? தொடர்ந்து செய்யணும். அது ஒரு வகையில் அவருடைய எதிர்கால நன்மை, மறுமையினுடைய நன்மையை அடிப்படையாக வைத்து நல்ல கவனிக்கணும். அவர் முன்மாதிரியாக வச்சு நாம் செய்யும்போது நாம் செஞ்சதுக்கான நன்மை நமக்கு கிடைச்சிரும். அவர் முன்மாதிரியாக இருந்ததுக்கு அவருக்கும் நன்மை போய்கிட்டே இருக்கும். அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம பெற்றோர்கள் செய்யக்கூடிய நன்மைகளை பிள்ளைகள் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். என்ன செய்கிறாங்க, யாருக்கு செய்கிறாங்க, என்னென்ன மாதிரி நன்மைகள் செய்கிறாங்க. குறிப்பாக அறக்காரியங்களுக்கு, நல்லற காரியங்களுக்கு நம்முடைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்களை கூர்ந்து கவனித்து அவர்களுக்கு பிறகு தொடர்ந்து அதை செய்ய வேண்டும். நிறைய இன்னைக்கு பார்க்குறோம், பெற்றோர்களோடு அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகிடுது. அப்படி செய்யக்கூடாது.
அவர்களுக்கு பிறகும் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும், அதை நாம் தொடர்ந்து பசுமையாக செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அதே போல் பெற்றோர்களுக்காக தர்மம் செய்வது, அவருடைய வஃபாத்துக்கு பிறகும் என்ன செய்யலாம், அவங்களுக்காக தர்மம் செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்டார், என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, நான் இப்போது அவங்களுக்காக ஏதாவது தர்மம் செய்தால் அவர்களுக்கு போய் சேருமா, அவர்களுக்கு பயன் இருக்குமா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண்டிப்பாக என்ன செய்யும், நன்மை போய் சேரும். அப்படின்னா உடனே அந்த சஹாபி சொன்னார், எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தை என்னுடைய தாயின் நன்மைக்காக நான் தர்மம் செய்கிறேன், நபியே நீங்கள் இதற்கு சாட்சி அப்படின்னு சொன்னார். அப்போது இது பெற்றோருடைய மரணத்திற்கு பிறகு நாம் அவர்களுக்காக செய்யக்கூடிய நன்மை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பெற்றோர்களுடைய நண்பர்களையும் அவர்கள் மூலமாக கிடைத்த உறவுகளையும் அவங்களுக்கு பிறகு என்ன செய்யணும், மரியாதைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. தோழர்களே, ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹுடைய மகன், ஒரு தடவை அவங்க மக்காவுக்கு வர்றாங்க, மதீனாவில் தான் தங்கியிருந்தாங்க. உம்ரா அல்லது ஹஜ்ஜிக்கு மக்காவுக்கு வந்திருந்த நேரத்தில் அந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு கழுதையில் போகிறாங்க, அவங்க கழுதையில் உட்காந்துருக்குறாங்க, போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சாலையில் ஒரு கிராமவாசி ஒரு ஆளை பார்க்குறாங்க. கிராமவாசி ஒருவர் பார்த்த உடனே அவருக்கு சலாம் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சலாம் சொன்னாங்க. சலாம் சொன்னதோட அவரை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி உட்கார வைத்து கொண்டு போனாங்க. அதற்கு பிறகு அவர் போக வேண்டிய இடத்துக்கு போனதற்கு பிறகு இறங்கி அந்த கழுதையை அவருக்கே அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு அழகான தலைப்பாகை அணிந்திருந்தார்கள், அதையும் அவிழ்த்து அவருக்கே கொடுத்து அழகு பார்த்தார்கள். பக்கத்தில் இருந்த ஒரு நண்பர் இப்னு உமர் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அவர் கிராமவாசி, ஏதோ கொஞ்சம் போல கொடுத்தா திருப்தி அடைஞ்சிடுவார். கிராமத்து ஆட்க சிட்டி ஆட்க மாதிரி நிறைய எதிர்பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் கொடுத்தாலே திருப்தி அடைஞ்சிருவாங்க. அவருக்கு போய் நீங்கள் உங்கள் கழுதையை வேறு கொடுக்குறீங்க, உங்கள் தலப்பாக வேறு கொடுக்குறீங்க பெருசாக, சும்மா ஏதோ கொஞ்சம் போல கொடுத்தா போதும் இல்லை, நீங்கள் எதுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க என்று கேட்டபோது அதில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, இன்ன அபாஹாதா கான உத்தன் லி அபி, இந்த மனிதருடைய தந்தை என் தந்தைக்கு ஃப்ரெண்டு. நல்லா கவனிக்கணும், இவருக்கும் இப்னு உமர் ரலியல்லாஹு எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு இல்லை, இவங்க வாப்பா இப்னு உமர் ரலியல்லாஹுடைய வாப்பாவுக்கு, அதாவது உமர் ரலியல்லாஹுவுக்கு ஃப்ரெண்டாம். எங்கள் வாப்பா ஹயாத்தோடு இருக்கும்போது இவங்க வாப்பாட்ட ரொம்ப நெருக்கம் காட்டுவார். அப்போ அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்டுடைய மகன்கிட்டையும் நெருக்கம் காட்டியிருப்பார்ல, எங்கள் வாப்பா காட்டியிருப்பார்ல, ஃப்ரெண்டுடைய மகனுக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்கல்ல, ஃப்ரெண்டு மகன்கிட்ட விசாரிச்சிருப்பாங்கல்ல, கருணையாக பேசியிருப்பாங்கல்ல. அப்போ அவங்க வஃபாத்துக்கு பிறகு நான் அதை தொடர்றது தானே நாகரிகம், அதுதானே என்னுடைய தந்தைக்கு நான் செய்யக்கூடிய கைமாறு. அதனால தான் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் இந்த வேலையை செஞ்சேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அபர்ரல் பிர்ரி சிலத்துல் வலதி உத்த அபிஹி, பெற்றோருக்கு செய்யக்கூடிய நன்மைகளில் ஆகப்பெரிய நன்மை எதுன்னு சொன்னால் அவங்க கண்ணு மூடினதுக்கு பிறகு அவங்களுடைய ஃப்ரெண்டுகளுடைய நேசர்களை பார்த்து அவர்களோடு என்ன செய்வது, இணக்கம் வைத்துக் கொள்வது, இது மிகப்பெரிய நன்மை, பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை என்று ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த செய்தியை குறிப்பிட்டார்கள். அப்போ எனவே அருமையான தோழர்களே, இது மிக முக்கியமான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ எனவே வஃபாத்துக்கு பிறகும் கூட பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அப்படிங்கிறத இந்த செய்தி நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அருமையான தோழர்களே, இறுதியில் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். பெற்றோருக்கு நாம் குற்றம் இழைப்பது, அவர்களுடைய மனம் வேதனைப்படும்படி நடந்து கொள்வது, அவர்களுடைய மனதை புண்படுத்துவது மிகப்பெரிய பாவம், பெரும் பாவம் என்று பெருமானார் சொன்னார்கள். ஒரு தடவை ரசூல்லாட்ட கேட்குறாங்க, பெரும்பாவங்கள் என்னன்னு கேட்கும்போது ரசூல்லா சொன்னாங்க, அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, வ கத்லுன் நஃப்ஸ், கொலை செய்வது, ஒரு உயிரை கொல்வது, மூணாவது ரசூல்லா சொன்னாங்க உகூகுல் வாலிதைன், பெற்றோருடைய மனதை புண்படுத்துவதுன்னு சொன்னாங்க. பொதுவாக தான் சொன்னாங்க, பெற்றோருக்கு தப்பு செய்கிறதுன்னோ அதெல்லாம் ஏதோ ஒரு வரையறுத்து சொல்லலை, பெற்றோரை புண்படுத்துவதுன்ட்டாங்க. அப்போ எந்த செயலின் மூலமாக, எந்த சொல்லின் மூலமாக
எந்த பிஹேவியர் மூலமாக அவங்க மனம் புண்பட்டாலும் அதெல்லாம் தப்பு. நம்முடைய ஒரு பிஹேவியர் அவங்களுடைய மனசை புண்படுத்தினாலும் அந்த பிஹேவியர் தப்பு. நம்முடைய ஒரு செயல் அவங்களுடைய மனசை புண்படுத்தினாலும் அந்த செயல் தப்பு. நம்முடைய ஒரு சொல் புண்படுத்தினாலும் அதுவும் தப்பு. ரசூலுல்லாஹ் புண்படுத்துறதுன்னு பொதுவாக தான் சொன்னாங்க. அப்போ அந்த வகையில் தோழர்களே, பெற்றோருக்கு நாம் மனம் நோகும்படி நடந்து கொள்ளக்கூடிய செயல்கள் மிகப்பெரிய தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். பெற்றோருக்கு வருத்தம் ஏற்படக்கூடிய செயல்களுக்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது. அது நாம் அவங்கள புண்படுத்துகிற மாதிரி அர்த்தம். அவர்களுடைய கடமைகளில் நாம் குறை வைத்து விடக்கூடாது. அதே போல சொல்லாலும் செயலாலும் பெற்றோருடைய மனதை நோகடிக்கின்ற எந்த வேலையிலும் நாம் ஈடுபடக்கூடாது. அதே போல அவர்களை விட நம்முடைய சப்தத்தை உயர்த்தி அல்லது மிரட்டி உருட்டி நாம் அவர்களுக்கு தீங்கிழைப்பது அதுவும் கூடாது. அதே போல் அவர்களுடைய தேவையை சொல்லும் சமயத்தில் நாம் சலித்து கொள்ளக்கூடாது, அதை பாரமாக கருதக்கூடாது. அதே போல் அவர்களை பார்த்து முகம் சுளிப்பதோ முகம் கடுகெடுப்பதோ இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய செயல் கிடையாது. ஆனால் அவங்களுடைய மனம் கண்டிப்பாக புண்படும். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த மாதிரியான செயல்களை செய்வது. அதே போல் வீட்டில் அம்மா சமைச்சு வச்ச சமையல் இருக்கு பாருங்க, நல்லா இருந்தால் சாப்பிடணும், இல்லைன்னா என்னம்மா இதை போய் இப்படி வச்சுருக்க கேட்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் என்ன தெரியுமா? சாப்பாடு நல்லா இருந்தால் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்க. சாப்பாடை குறை சொல்ல மாட்டாங்கன்னு ஹதீஸ் வருதா இல்லையா? அப்போ சில நேரம் எல்லா நேரங்கள்லையுமா வாய்க்கு ருசியாக இருக்கும், சில நேரங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். இப்போ அந்த நேரங்களில் என்ன செய்யணும்னு சொன்னால் சலித்து கொள்ளக்கூடாது. அப்படி சலிச்சுக்கிட்டோம்னா அவங்க அடுப்பங்கரையில் நின்று வேலை பார்த்த அந்த கசகசப்பெல்லாம் இருக்குல்ல, அப்போ அதை நம்ம மதிக்காத ஒரு தன்மை தானே அது. அப்போ அந்த என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாது. அதே போல் தோழர்களே, அவர்களோடு பேச்சை முறித்து கொள்வது. இன்றைக்கெல்லாம் நிறைய பிள்ளைங்க இந்த தப்பை செய்கிறாங்க. பெற்றோர்கிட்ட பேசுகிறதே இல்லை, பேசி தவிர்க்கிறார்கள், சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்கிட்ட. பெரிய தப்பு அது. அதே போல் பெற்றோரை ஏசுவது பெரும்பாவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மினல் கபாயிரி சத்முர் ரஜுலி வாலிதைஹி. பெற்றோரை ஒரு மனிதர் ஏசுவது மிகப்பெரிய பாவம்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ், பெற்றவங்களை ஒரு பையன் திட்டவும் செய்வானா அப்படின்னு கேட்டாங்க. பெற்றவங்களை ஒரு பையன் திட்டவும் செய்வானா அப்படின்னாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களால நினச்சி பார்க்க முடியாத விஷயமா இருந்துச்சு. அப்படி கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெற்றோரை திட்டுறதுன்னு என்ன அர்த்தம்னா திட்டுறதுக்கு காரணமாக அமையறதே தப்புன்னாங்க ரசூலுல்லாஹ். அதாவது இவர் வேறொருவருடைய தந்தையை திட்டுவார், அவன் பதிலுக்கு இவங்க வாப்பாவை திட்டுவார். இப்போ இவருடைய வாப்பா திட்டப்படுறதுக்கு யார் காரணமாயிட்டாரு? இவரே காரணமாயிட்டார். நான் உங்கள் வாப்பாவை திட்டினேன்னு வைங்களேன், நீங்கள் என்ன செய்வீங்க? என் வாப்பாவை எழுத்து திட்டுவீங்க. அப்போ எங்கள் வாப்பாவை திட்டுறதுக்கு நானே என்ன செஞ்சுட்டேன்? காரணமாயிட்டேன். இதுவே பெரிய பாவங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதுவே பெரிய பாவம். அப்போ நேரடியாக நம்மை பெற்றெடுத்த, நம்மை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை நாமளே திட்டினோம்னா அது எவ்வளோ பெரிய பாவம் தோழர்களே. இந்த மாதிரி மனதை புண்படுத்தக்கூடிய செயல்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மிக பெரும் பாவம்னாங்க. எதோட சேர்த்து சொல்றாங்க? இணை வைப்பு, கொலை, அந்த மாதிரி மாபாதக செயல்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து பேசுகிறார்கள். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை, அந்த தண்டனையில் இருந்து தப்பிக்கிறதுக்கு யாரையாவது ஈடாக கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு என்ன செய்வானா மனுஷன் நினைப்பானா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமி இதின். அன்றைய நாளின் வேதனையிலிருந்து தப்புவதற்காக யாரையாவது ஈடாக கொடுத்து விடுவதற்கு ஒரு மனிதன் விரும்புவான். யாரை ஈடாக கொடுக்கலாம் நினைப்பான் அப்படின்னா, பி பனீஹி, தம் பிள்ளையாச்சும் ஈடாக கொடுத்துட்டு ஓடிடுவோம் நம்ம அப்படின்னு நினைப்பான். இன்னைக்கு பிள்ளைக்கு லேசாக முள்ளு குத்துனாலே நம்மளால் தாங்க முடியல இல்லையா? அவன் கேட்ட உடனே கொடுக்குறோம். அதுவும் செல்லம், இன்னைக்கெல்லாம் ஓவர் செல்லம், கொஞ்சம் நஞ்ச செல்லம்லாம் கிடையாது. முன்னாலெல்லாம் ஒரு 7-8 பிள்ளைங்க பெறுவாங்க, அந்த செல்லம் 7-8 பேருக்கு என்ன செய்யும்? டிவைட் ஆகும். அப்போ அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஆளுக்கும் குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் என்ன செய்யும்? அந்த செல்லம் கிடைக்கும். இன்றைக்கி மொத்தமாக 100% ஒருத்தன்டையே கொண்டு போய் வச்சா அவனுக்கு ஜன்னி பிடிக்குது, அந்த செல்லம் அவனுக்கு ஜன்னி பிடிக்குது அவனுக்கு. அதனால் தலகால் தெரியாமல் ஆடுறாங்க. ஒரு சின்ன வார்த்தையை அவனால் பொறுத்துக்க முடிய மாட்டேங்குது. என்ன எங்கள் பையன் வாப்பா என்ன திட்டார்,
எங்கள் அம்மா என்ன திட்டாங்கன்னு தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறான். திட்டத்துக்கெல்லாமா தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவாங்க? நம்மெல்லாம் வீட்டை விட்டு ஓடி போயிருக்கோம். பாப்பா பிடிக்காம அம்மா பிடிக்காம சில நேரங்களில் வீட்டை விட்டு ஓடி போயிருக்கோம். என்ன சொன்னாங்க தெரியுமா? கழுதை பசி எடுத்தால் தானாக வரும் அப்படிம்பாங்க. என்னன்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் செல்லத்தை வந்து பிரித்து கொடுத்தாங்க. அதனால் சூழ்நிலை நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு அந்த பொறுமை அவங்கள்ட்ட இல்லை. அப்படி இல்லை. எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலியாக போச்சு. சின்ன சின்ன குடும்பங்களாக மாறி நீ தான்பா எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு சுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் சின்ன சின்ன சிரமங்களை கூட பிள்ளைங்களால் தாங்க முடியல. ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட அவனால் தாங்க முடியல. ஒரு வகையில் அவனுடைய ஆளுமையை நாமளே சிதைக்கிறோம். அவனுடைய பர்சனாலிட்டியை நாமளே நாளைக்கு பெரிய கஷ்டம் தான் எப்படி தாங்குவான்? இன்றைக்கி ஒரு சாக்லேட் கிடைக்கலங்கிறதுக்காக வேண்டி கையை வெட்டிக்கிறான். சாக்லேட் கிடைக்கலன்னு கையை வெட்டிக்கிறான். நாளைக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை எப்படி அவனால் தாங்க முடியும்? இல்லைங்களா? அப்போது அதாவது வளர்ப்புங்கிறது வந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு வேறு தானே வளர்ப்பு. இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் போச்சு. அப்படி இருக்கும். ஆனால் நாளை மறுமையில் என்ன செய்வான்னா, ஒரு மனுஷன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, நரகத்திலிருந்து காப்பாற்றிக்கிறது பிள்ளையாச்சும் என்ன செஞ்சிருவானா, ஈடாக கொடுத்துருவானா, கொடுத்துட்டு ஓடிடுவானா. அல்லாஹ் சொல்கிறான், பி பனீஹி, தன்னுடைய பிள்ளையை ஈடாக கொடுப்பதற்கு முன் வருவான். ஓ சாஹிபத்திஹி, மனைவியை. புரிஞ்சா? இங்கே தான் எல்லாம் நெருக்கம்லாம், அங்கே மனைவியை கூட என்ன செய்வான், தனக்கு பதிலாக நரகத்தை தள்ளி விட்டு இவன் ஓட பார்ப்பான். அதே மாதிரி அஹீஹி, தன்னுடைய சகோதரனை, ஓ ஃபசீலத்திஹில்லத்தி தூவிஹி, தனக்கு அடைக்கலம் கொடுத்த தன்னுடைய குடும்பத்தை, ஒமன் ஃபில் அர்தி ஜமீஅன், பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் ஈடாக கொடுத்துட்டு சும்ம யுஞ்சிஹி, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் விரும்புவான். ஆனால் அப்படி முடியாது. அல்லாஹ் அப்படிலாம் ஒருத்தன் செஞ்ச தப்பை இன்னொருத்தன் மேலே போட விட மாட்டான். அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தான் என்ன செய்யணும், தண்டனை அனுபவிக்கணும். உப்பை தின்னா தண்ணி குடிச்சாகணும். யார் உப்பு தின்னானோ அவன் தான் தண்ணி குடிக்கணும். அவன் மற்றவங்களாம் என்ன செய்ய முடியாது, தள்ளி விட்டு ஓட முடியாது. ஆனால் இப்படி அவன் நினைப்பான், நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு யாரையாவது ஒருத்தனை பலி கொடுக்கணும்னு நினச்சா நம்ம பிள்ளையாவது கொடுத்துடலாம், பொண்டாட்டியாவது கொடுத்துடலாம், சகோதரனையாவது கொடுத்துடலாம், குடும்பத்தையாவது கொடுத்துடலாம், இப்படின்னு மனுஷன் நினைப்பானா. ஆனால் இந்த வரிசையில் உம்மா வாப்பா வருதா? உம்மா வாப்பாவை ஈடாக கொடுப்பா அப்படின்னு வருதா? வரல. ஏன் எல்லாம் சொல்லலை? அப்படியே ஒரு வாரத்தில் அந்த கேள்வி அப்படியே வச்சுக்கங்க. இன்னொரு ஆயத்துக்கு வாங்க. அந்த ஆயத்தில் எல்லாம் சொல்கிறான், நாளை மறுமையில் மஹ்ஷரில் விசாரணை மன்றத்தில் மனிதன் நிற்பான். எல்லா மனிதர்களும் நிற்பார்கள். நிற்கின்ற அந்த நேரத்தில் தன்னுடைய சொந்தக்காரனை பார்த்து ஒரு மனுஷன் ஓடுவான். யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை பார்த்து விரண்டு ஓடுவான். ஓ உம்மிஹி, தாயை விட்டு விரண்டு ஓடுவான். வ அபீஹி, தந்தையை விட்டு விரண்டு ஓடுவான். யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி, மனைவியை விட்டு விரண்டு ஓடுவான். வ பனீஹி, பிள்ளைகளை விட்டு விரண்டு ஓடுவான். என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிறதே கொஞ்சம் போல நன்மை, இதை நம்ம பிள்ளை வந்து கேட்டால் என்ன செய்யறது? ஆஹா சங்காத்தமே வேணாம்ப்பா, ஓடிடுவோம் அப்படின்னு ஓடுவான். பொண்டாட்டி கேட்டால் கொடுக்க முடியாது அப்படின்னு ஓடுவானா. அம்மா பாப்பாவை பார்த்து ஓடுவான். அதாவது விசாரணை நடப்பதற்கு முன்பு கையில் இருக்கிற அந்த நன்மைகளை நாம் தக்க வச்சுக்கிறணுங்கிறதுக்காக பிள்ளைய கிட்ட வர விட மாட்டான், பாப்பா அம்மாவை கிட்ட வர விட மாட்டான், விரண்டு ஓடிடுவான். அது அப்போ. ஆனால் விசாரணை எல்லாம் முடிஞ்சு அல்லாவுக்கு முன்னால் தண்டனை நிரூபணமானதற்கு பிறகு யாரையாவது கொடுத்துட்டு தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு அவன் யோசிக்கும் போது, அப்போது அந்த இடத்துல தாய் தந்தையை அவன் யோசிக்க மாட்டான். ஏன் யோசிக்க மாட்டான் தெரியுமா? ஒரு மனிதன் தனக்கு பதிலாக தன்னுடைய தாய் தந்தையை பிணையாக கொடுப்பதை அல்லாஹ் மிகப்பெரிய கோபமாக கருதுவான். அப்படிங்கிறது அந்த கெட்ட குற்றவாளிக்கு கூட தெரியும். அதனால தான் விசாரணை மன்றத்தில் பெற்றோர்களை விட்டு ஓடுகிறவன் தண்டனையினுடைய மன்றத்தில் அவங்கள ஈடாக கொடுக்கறத பற்றி யோசிக்கவே மாட்டான். அப்படின்னா பெற்றோர்களுடைய அந்த மரியாதையும் அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ உயர்ந்ததுங்கிறத நீங்கள் கவனத்தில் எடுத்து. அருமையான தோழர்களே, இந்த அளவுக்கு மார்க்கம் பெற்றோர்களுக்கு நன்மை புரிவதை பற்றியும் அவர்களுடைய மரியாதையையும் கண்ணியத்தையும் காப்பாற்றுவதை பற்றியும் பேசுகிறது. இந்த விஷயத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை நாம் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும்.
அதுதான் இந்த உரைக்கு கிடைத்த வெற்றியாக நான் நினைக்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நாம் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடக்கூடிய புனல்களாக இருக்கக்கூடாது. புனல்னா தெரியுதா? புனல் என்ன செய்யும்? புனல்னா என்ன? சில பிள்ளைங்களுக்கு புனல் என்னமே தெரிய மாட்டேங்குது. புனல்னா தெரியவே தெரியாது. அந்த காலத்தில் ரேஷன் கடைக்கு மண்ணெண்ணெய் வாங்க போயிருந்தால் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு மண்ணெண்ணே கிடையாதுன்னு. எப்படி புனல் என்ன தெரியும்? புனல் என்ன தெரியும்ல, பாட்டிலில் ஊற்றுறதுக்கு மேலே அந்த வாய் அகண்ட மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதை தூக்கி ஊற்றுவாங்க. அது மேலே என்ன ஊற்றினாலும் கீழே வந்துடும். அதுக்கு கொடுக்கறது அதை வச்சுக்காது, கீழே ஊற்றி விட்டுரும். அது மாதிரி இந்த காதுக்கு கொடுக்கறது இந்த காதை வெளியே விட்டுறக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் சொற்களின் புனல்களாக இருக்காதீர்கள், மாறாக சொற்களின் வங்கிகளாக இருங்கள். அது வாங்கி வச்சுக்கிறணும், அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றணும். அப்படியான ஒரு நல்ல மனோபாவம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. குடும்பத்தார் விஷயத்தில் நெருக்கமான உறவு உள்ளவர்களாக, இணக்கமான பண்புள்ளவர்களாக, பெற்றோர்களை மதிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.